காலையில் எழுந்திரிச்சு பூஜை வேலையை முடிச்ச பிறகு அடுத்து நுழையிறது கிச்சன் தான். கிச்சனில் நுழைஞ்சோடனே நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன சமைக்கணுங்கிறத முன்னாடி நாளே பிளான் பண்ணிடணும். இல்லைனா நமக்கு என்னடா சமைக்கணும்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்போம். அது நடுவில் வந்து பாப்பாவையும் ஸ்கூலுக்கு கிளப்பணும்னு சொல்லிட்டு அவளை போய் எழுப்பி விட்டு, அம்மாவுக்கு நார்மலாக நம்ம வீட்டில் டீ காஃபி குடிக்கிற பழக்கமே கிடையாது. அம்மா வந்திருக்கனால அவங்களுக்காக டீ காஃபி போடுற பழக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி சமையல் வந்து சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தேர்ஸ்டே அப்படிங்கிறனாலே ரொம்ப சீரியஸாக போணுச்சு. ஏன்னா ஹாட்ஸ்டாரில் ஹார்ட்பீட் சீரியஸ் பார்க்க தான். ஏன்னா லாஸ்ட் வீக்கே ரொம்ப டென்ஷனில் கொண்டு வந்துட்டாங்க, எல்லாரையும் அழ வச்சுட்டாங்க. இன்றைக்கி சீக்கிரம் பார்க்கணும்னு சொல்லிட்டு சமையலாம் முடிச்சு பேக் பண்ணி அவரையும் அனுப்பிட்டு பாப்பாவையும் அனுப்பிட்டு டிவி பார்க்க உட்காந்துட்டேன். எப்படா வந்து சீரியஸை பார்க்க உட்காருவேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சமையலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறது டைம் கரெக்டாக இருந்தது. இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியலில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த மல்லாட்டையை வந்து அரைச்சி நம்ம போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதுதான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், சாப்பாடு இதோட முடிஞ்சிச்சு. மார்னிங் டிஃபன் வந்து இடியாப்பம் பண்ணி இன்னையோட டிஃபனும் லஞ்ச் வேலையும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.